ஹலோ மக்களே, வாங்க நீ டேக்குள்ளே போகலாம். என்னடா வெயில் அடிக்குது, ரெய்னி சீசன் போடுறதானு நினைக்கிறீங்க? வெயிலை நம்பிடாதீங்க மக்களே, வெயிலை நம்பிடாதீங்க. காலையில் வெயில் அடிக்குது, அதுவே ஈவினிங்கானா மழை அடித்து கொட்டுது. அதுதான் நம்ம ஊரோட கிளைமேட்டு. சரி வாங்க நீ டேக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஏன்னா நீ தேர்ஸ்டேயில் ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு பார்பலில் வந்து ஒரு 3 sets 15, 12, 10 அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக தம்பிள்ஸில் வந்தாச்சு. தம்பிள்ஸ்லேயும் ஃப்ளாட்டில் வந்து ஒரு 3 sets அதை முடிச்சுட்டு இன்க்ளைன்லேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு தம்பிள்ஸ் வந்து ஆஃப் ரேஞ்சில் போட்டுட்டேன். அந்த மாதிரி போடக்கூடாது, ஃபுல் ரேஞ்சாக வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணேன். ஆனால் கடைசி செட்டுக்கு என்கிட்ட எனர்ஜியே கிடையாது. அதனால் ஒரு ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் தான் மோஷன் தான் இருக்கும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஹைட்ராலிக்கில். இன்றைக்கி நான் வந்து கண்டிஷன் செக் எடுக்க மறக்கல. டெய்லி மறந்துடுவேன். இன்றைக்கி எடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஒரு அவுட்ஃபிட் செக்கையும் போட்டாச்சு. ஒரு ஃபிட்டான டிஷர்ட்டை போட்டு சும்மா போவோம் ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்களுக்கே தெரியும். நல்லா வெயில் அடிச்சது, நல்லா வியூ நல்லா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. போகும்போதுன்னா செம்ம டிராஃபிக், உண்மையிலே சொல்கிறேன், பயங்கரமான டிராஃபிக். இந்த டிராஃபிக்லாம் கடந்து ஃபுல் ஸ்வெட்டு, ரெயின் ரோடு. என்னை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கேன். போயிட்டு ஒரு மேண்டேட்டரியான ஒரு ஃபேஸ் வாஷை போட்டே ஆகணும். ஃபேஸ் வாஷை போடல அவ்வளோதான், நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஒரே கடுப்பாக இருக்கும். ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இன்னும் 2 ஃபோட்டோ எடுங்க, நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒர்க்காக திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் டு த ஒர்க்கு. நானும் முடிஞ்சிடும் அப்படி இப்படி தான் நினச்சேன். ஆனால் போகுது. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். என் மேனேஜர் 10 நிமிஷம் இருறா முடிஞ்சிடும்னாரு. 10 நிமிஷம் 10 மணி ஆயிடுச்சு. வெறுத்துட்டேன். இது எத்தனை மணி தானே பார்க்குறீங்க? 10:30 மணி ஆஃபீஸ் வந்து கிளம்புறேன். ஈக்காக்கா கூட இல்லை. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே ஏதாவது என்ன பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.